வணக்கம். கலைஞரின் குரலோவியம். குரல் எண் 1168 மற்றும் 1169. வழங்குகிறார் திருக்குறள் பூவை தயாபரன் அவர்கள். மலர் பூங்கா, அதனுடைய மணிமண்டபம், மண்டபத்திற்குள் மஞ்சம், மஞ்சத்தில் வஞ்சி கொடி. கொடியல்லவா, அதனால் நினைவு காற்றில் நெளிந்து கொண்டிருக்கிறது. நினைவும் காதல் பிரிவை பற்றியது. ஆதலால் அந்த கொடியுடல் நெளிவதோடு மட்டுமல்ல, துவளவும் செய்கிறது. இமைகளை மூடி பார்க்கிறாள். அவற்றையும் பொருட்படுத்தாமல் தடையை மீறி அவள் விழிகள் அவனை தேடி புறப்படுகின்றன. தடையினால் பயனில்லை என்று இமைக்கதவுகளை திறந்து விட்டு விடுகிறாள். அந்த இருண்ட அறையில் அவளது அழகை அணு அணுவாக கண்டு ரசித்து கொண்டிருக்கும் அந்த விளக்கை அணைத்து விடலாமா என்ற கேள்வி எழுகிறது. அணைத்தல் என்ற சொல் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை எழுப்புகிறது. அவள் நெஞ்சில் தலையணைய மார்போடு இறுக அணைத்துக் கொள்கிறாள். காதலின் வடிவி அவளே எழுதி அங்கு வைத்திருக்கிறாள். அந்த ஓவியத்தின் கன்னங்கள் ஈரமாகின்றன. எனினும் அவள் இதழ்களின் பசி தீரவில்லை. பட்டு பாதங்கள் தரையில் பட்டிட சிறிது நேரம் உழவுகிறாள். பின்னர் தாமரை முட்டுக்கள் மேலே நோக்கிட மஞ்சத்தில் சாய்கிறாள். அவள் அவசரத்திற்கு இரவு பொழுது ஓடுவதாக தெரியவில்லை. காதலன் உடன் இருக்கும்போது கட்டி தழுவி இன்பக் கனிரசம் பருகிய போது இரவுகள் பந்தய குதிரைகள் போல் ஓடியதாக தெரிந்தது அவளுக்கு. அவசரக்கார இரவு அதற்குள் தொலைந்து விட்டதே என்று வசைகூட பாடியிருக்கிறாள். இன்றோ அந்த இரவு ஆமையை காட்டிலும் குறைவான வேகத்தில் நடப்பதாக தோன்றியது. கொடியார் கொடுமையின் தாம் கூடிய இந்நாள் நெடிய கழியுமிரா. என்னை பிரிந்து சென்ற கொடியவர் எனக்கு விளைத்த பிரிவு கொடுமையை விட விடியாமலே நீண்டு கொண்டு போகிற இந்த இரவு கொடியதாகும் என்று இரவின் மீது சீறி விழுகிறாள். பாவம் இரவு. அந்த பைங்களின் கோபம் கண்டு நடுங்குகிறது. பிறகு அவளுக்கே இரவை கடிந்து கொண்டது அந்த இரவின் மீது இரக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரிந்த இரவுகள் குறைவு, காதல் புரிந்த இரவுகள் அதிகமன்றோ? அதனால் கொடிய இரவு என்று கூறிய அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறாள். இரவின் மீது இப்போது ஒரு பரிவு. இந்த உலகத்தில் இரவு வேளையில் காதலனை பிரிந்து தான் ஒருத்தி மட்டுமே தனித்திருந்து தவிப்பதாக அவளுக்கு நினைவு. ஆம், பிறரை பற்றி அவளுக்கு என்ன கவலை? அவளும் அவள் காதலனும் இருக்கும் இடமே அவளுக்கு உலகம். அவன் இல்லாத இடம் அவளுக்கு பாலையினும் கொடிய பகுதியே ஆகும். அதனால்தான் தணல் பட்ட தளிர்வாழை குருத்தை போல் அவள் வதங்குகிறாள். உண்ண உணவில்லையே என்று ஒருவன் வாடுவது இயல்பு. இங்கோ உணவு தன்னை உண்பதற்கு அவன் இன்னும் வரவில்லையே என்று வாடுகிறது. அந்த வாட்டத்தின் காரணமாகத்தான் இரவுக்கு வசை கிடைக்கிறது. பிறகு அதுவே இரவின்பால் இரக்கமாக மாறுகிறது. உலகில் எல்லா உயிர்களையும் தூங்கச் செய்கின்ற இரவே உனக்கு இப்போது என்னை தவிர வேறு யாரும் துணையில்லை, உன் நிலை இறங்கத்தக்கது என்று இரவை பார்த்து இரங்கல் தெரிவிக்கின்றாள். உயரணைய தன் ஆளனை எண்ணி எண்ணி அவள் ஒருத்திதான் தூக்கமின்றி படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கின்றாளாம். அவளும் தூங்கியிருந்தாள். பாவம், இரவுக்கு யாருமே துணை இருக்க மாட்டார்களாம். இரவில் தனக்கேற்பட்ட பிரிவு துன்பத்தை எவ்வளவு அழகாக வெளியிடுகிறாள் அந்த பாவி. அவளா கூறுகிறாள். அதனை வள்ளுவர் அவ்வாறு கூற வைக்கிறார். மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்திரா என்னல்லது இல்லை துணை. அதிகாரம் படர்மெலிந்திரங்கள். குறள்கள் 8, 9. நன்றி, வணக்கம்.